முல்லைத்திணை. முதற் பொருள் காடும் காடு சார்ந்த இடமும். கருப்பொருள்களுள் தெய்வம் மாயோன். உரிப்பொருள் என்பது அந்த நிலத்து மக்களின் ஒழுக்கத்தை சுட்டும். உணவு வரகும் சாமையும் முதிரையும். விலங்கு உழையும் மானும் முயலும். பறவை கானக்கோழியும் சிவலும். மரம் கொன்றையும் குருந்தும். மலர் முல்லையும் பிடவும் தளவும் தோன்றியும். தொழில் நிறை மேய்த்தலும் வரகு சாமை முதிரை விதைத்தலும் களை பறித்தலும் கடாவிடுதலும். இசைக்கருவிகள் முல்லை யாழும் ஏறுகோள் பறையும். நீர் காட்டாரும் குறுஞ்சுனைகளும். ஊர் பாடியும் சேரியும் பள்ளியும். உரிப்பொருள் கார்காலத்தின் போது வருவேன் என்று சொல்லி பிரிந்து சென்ற தலைவன் திரும்ப வருமளவும் தலைவி காதல் துயரை பொறுத்து கொண்டு இருத்தல் நிமித்தமும் ஆகும். இந்த முதல் கரு உரிப்பொருள்களை பாடுபொருளாக கொண்டு அகநானூற்றில் 40 முல்லைத்திணை பாடல்கள் உள்ளன. முல்லை வைன்னுனை தோன்ற இல்லமொடு பைங்கார் கொன்று மென்பிணிய விழ இரும்பு திரித்தன்னமாயிரு மறுப்பின் பரலவல் அடைய இரலை தெரிப்ப மலர்ந்த ஞாலம் புலம்பு புறக் கொடுப்ப கருவிவானம் கதழுரை சிதறி கார் செய்தன்றே கவின் பெருகானம். கடமை காரணமாக தன்னை பிரிந்து சென்ற தலைவனையே நினைத்து நினைத்து உருகிக் கொண்டிருக்கிறாள் ஒரு தலைவி. அவளுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ளும் தோழி, தலைவன் குறித்துச் சென்ற கார்காலம் இதோ தொடங்கிவிட்டது, அவனும் விரைந்து வந்து விடுவான் என்று சொல்லி தலைவியை தேற்றுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். இரும்பை முறுக்கினால் போல நீண்ட பெரிய கொம்புகளை உடைய ஆண்மான்கள் வரற்கற்களையுடைய பள்ளங்களில் துள்ளி குதிக்கின்றன. நிலமெல்லாம் மலர்ச்சியடைந்து தமது வறண்ட நிலையை விட்டுழித்து விட்டன. அதோ வானத்தை பார், இப்பொழுதுதான் லேசாக மேகம் வருகிறது. கரிய மேகங்கள் உலவுகின்றன. மழைக்காலம் இன்னும் முழுமையாக வரவில்லை. ஆனால் இந்த சிறிய மழையால் காடே அழகாகிவிட்டதென்னவோ உண்மைதான். புறங்குளை பொலிந்த கொய்சுவர் புறவி நரம்பு ஆர்த்தன்ன வாங்குவள் புவரிய பூத்த பொங்கற் துணையொடுவதிந்த தாதுண் பறவை பேதுரல் அஞ்சி மணினார்த்த மாண்வினை தேரன் உவக்கான் தோன்றும் குறும்பொறை நாடன். வளைந்த தலையாட்டத்தால் அழகும் கொய்த பிடரிமயிறு உடைய குதிரைகளின் கடிவாளம் தளரும்படியும் அங்கே தேர் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அதோ அந்த திசையில் தேர் ஒன்று வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓசை உனக்கு கேட்கவில்லையா? நன்றாக கேள். தலைவன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வேகமாக வந்து கொண்டிருக்கிறான். வழியில் புதர்களில் பூத்திருந்த பூக்களின் மகரந்தத்தால் தேனை உறிஞ்சிக் கொண்டிருந்த தேனீக்கள் எழுப்பிய ஒலி புல்லாங்குழலின் ஓசை போன்றிருந்தது. ஆணும் பெண்ணுமாக இணைந்து தேனுண்ட தேனீக்கள்
தன் தேரின் மணியோசை கேட்டு பிரிந்து விடுமோ என்று தலைவன் அஞ்சினான். எனவே தேரை நிறுத்தி மணியின் நாவை கயிற்றால் கட்டினான். ஆணும் பெண்ணுமாக இணைந்து பறந்து திரிந்த தேனீக்கள் இணை பிரிந்துவிடக் கூடாதே என்று தலைவன் துணுக்குற்றான். மனிதாபிமானமிக்க தலைவன் தூய காதலின் மேன்மை புரிந்தவன். கரங்கிசை விழவின் உரந்தை குணாது நெடும் பெரும் குன்றத்து அமன்ற காந்தள் போத விழலரின் நாரும் ஆய்தொடியறிவை நின்மானலம் படர்ந்தே ஆய்தொடியறிவை நின்மானலம் படர்ந்தே. பார்த்தாயா, வண்டுகளிடமும் பூச்சிகளிடமும் அன்பு செலுத்தும் உன் கணவன் உன் அன்பை மறந்து உன்னை காண வர தாமதிப்பானா? தலைவியுடன் கூடி மகிழ்வதற்காக விரைந்து வந்து கொண்டிருக்கிறான் என்று தோழி தலைவிக்கு ஆறுதல் கூறுகின்றாள். பிரிந்து சென்ற தலைவனின் வரவுக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறாள் தலைவி. அப்போது அவ்விடம் வந்த பாணனிடம், மயக்கந்தரும் மாலை பொழுதில் கூட அவர் என்னை நினைத்து வரவில்லை என்றால் நாளை காலையில் நான் என்ன நிலையை அடைவேனோ சொல்லு பாணா என வினவுகிறாள். விடை சொல்ல இயலாத பாணன் யாழ் மீட்டி கடவுளை வாழ்த்தினான். அரக்கத்து அன்ன செந்நில பெருவழி காயாஞ்செம்மல் தாய் பலவுடன் ஈயல் மூதாய் வரிப்ப பவளமோடு மண்மிடைந்தன்ன குன்றம் கவையகம் காட்டு ஆரிடை மடப்பிணை தழீர் திரிமறுப்பு ஈரலை புல்லருந்து உகள. நீண்ட வழிகள் சாதிலிங்கம் போல சிவப்பு நிறத்துடன் தோன்றுகின்றன. அங்கே காயாம் பூக்கள் வாடி உதிர்ந்துள்ளன. தம்பல பூச்சிகள் பலவும் நிலத்தில் வரியுண்டாகுமாறு ஊர்ந்து செல்லுகின்றன. பவளத்துடன் நீல மணிகளை இடையிடையே வைத்ததைப் போன்று சிறிய மலைகள் ஆங்காங்கே அமைந்துள்ளன. இவ்வாறு அழகு அமைந்த காட்டினுள்ளே செல்லுதற்கு அரிய இடங்கள் பல உள்ளன. முல்லை வியம்பூலம் பரப்பி கோவலர் குறும்பொறை மாறுங்கின் நரும்பூவயர பதவு மேயல் அருந்து மதவு நடை நல்லான் வீங்குமான் சேருத்தல் தீம்பால் பீலிற்ற கன்று பயில் குரல மன்று நிறை புகு தரும் மாலையும் உள்ளாராயின் காலை ஆங்கு ஆகுவம் கொல் பாண. முறுக்கேறிய கொம்புகளை உடைய ஆண்மான் இளமை மிக்க தன் பெண்மானோடு புல்லை மேய்ந்து களிப்பினால் துள்ளி குதிக்கும். ஆயர்கள் முல்லை நிலத்திலே பசுமந்தைகளை பரவலாக மேயவிட்டிருப்பார்கள். சிறிய குன்றின் அருகே மலர்ந்துள்ள மணமிக்க பூக்களை கொய்து சூடி மகிழ்ந்திருப்பார்கள். அருகம்புல்லை நிரம்ப மேய்ந்து வலிய நடையுடைய நல்ல பசுக்களின் மடிகள்
பால் சுரத்தலால் பருத்து பாலை சொரிந்து கொண்டிருக்கும். பசுக்கள் தம் கன்றுகளை நினைந்து அழைக்கும் குரல் எழுப்பி ஊர் பொதுமன்றங்கள் நிறையுமாறு வந்து சேர்ந்திருக்கும். பாண என்ற மனையோள் சொல்லெதிர் சொல்லல் செல்லேன் செவ்வழி நல்யாழ் இசையினன் பையன கடவுள் வாழ்த்தே பையுள் மெய் நிறுத்து அவர் திறம் செல்வேன் கண்டனென். தூண்டி விடப்பட்ட குதிரைகள் எதிர்ப்படும் தடைகளை எல்லாம் கடந்து மேலும் விரைந்து செல்கையில் வழியில் உள்ள கற்களிலே மோதி ஒலிக்கின்ற பல ஆரங்களையுடைய தேர் உருளையின் ஒலியானது கார்கால மேகங்களின் இடி ஓசையைப் போல் முழக்கம் செய்ய பகைவரை போர்க்களத்தில் வென்று திரும்பும் நம் தலைவனின் அழகிய நெடுந்தேர் வருவதைக் கண்டேன். தலைவியும் துயரம் நீங்கி மகிழ்ச்சி கொண்டாள் என்று பாணன் தன்னை சூழ்ந்து இருப்பவரிடம் நிகழ்ச்சியை எடுத்துரைத்தான். முனை நல் ஊரன் புனை நெடுந்தேரே முனை நல் ஊரன் புனை நெடுந்தேரே புனை நெடுந்தேரே. அந்த தலைவன் வந்து தலைவியோடு இணைகிற அந்த காட்சிக்காகத்தானே நான் இந்த செவ்வழி பெண்ணை பாடினேன். என்னுடைய வேண்டுகோளும் நிறைவடைந்ததே என்ற மன நிறைவோடு நிற்கிறான் பாணன். போர்ப்பரணி பாடிய அண்டை நாட்டு மன்னனின் செற்றம் நீக்கி அவனை கப்பம் கட்ட வைத்த பின் தன் கடமை முடிந்ததென்று தன் காதல் மனைவியின் மனப்புயலை தணிக்க வீடு நோக்கி ஓடி வரும் தலைவனின் நிலையை இந்த கவிதை நயமுடன் விளக்குகின்றது. விருந்தின் மன்னர் அருங்கலம் தெருப்ப வேந்தனும் வெம்பகை தணிந்தனன் தீம்பெயர்க்காரும் ஆர்கலி தலையின்று தேரும் ஓவத்தன்ன கோபச்சென்னிலம் வள்வாயாழி உள் உறுப்பு உருள கடவுக காண்குவம் பாக மதவு நடை தாம் புற்றை குழவி வீங்கு சுரை மடிய கனையலம் குரல கார்பரி பயிற்று. தேர்ப்பாகனே, புதிய பகையரசர் பலரும் பிறர்க்கரிய அணிகலன்களை திரையாக செலுத்தினர். அதனால் நம் வேந்தனும் அவர் மீது கொண்டிருந்த கொடும் பகைமை நீங்கி அமைதி கொண்டான். பருவத்தின் தொடக்கத்தில் பொழியும் மேகங்களும் ஆரவாரத்துடன் மழையை பொழிந்தன. ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டினார் போன்று இந்திரகோப பூச்சிகள் சிவந்த நிலத்தின் மீது தோன்றுகின்றன. அந்த நிலத்தில் உறுதிமிக்க உருளைகள் அழுந்தும் என்றாலும் தேரினை விரைவாக செலுத்துவாயாக என்று தலைவன் தேரோட்டியிடம் கட்டளையிடுகிறான். படுமணி மீடற்ற பயனிரையாயம் கொடுமடி உடையர் கோர்க்கை கோவலர் குன்றையம் குழலர் பின்றை தூங்க மனை மனை படரும் நனைநகு மாலை. பாலாகிய பயனை தரும் பசுக்கூட்டங்கள் வீடுகளில் தாம்பு கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும் செருக்கிய நடையுடைய தம் கன்றுகள் பால் சுரந்து பெருத்த பால்மடிகளில் உள்ள பாலை குடிப்பதால் மடிகள் சுருங்குவதை விரும்புகின்றன. அதனால்
இனிய குரலால் கனைத்தபடி கழுத்தில் கட்டிய மணி ஒலிக்கும்படியாகவும் விரைவாக அடிபெயர்த்துச் செல்லுகின்றன. அவற்றின் பின்னே மடித்து கட்டிய உடையுடன் கொன்றையினால் ஆன குழலை இசைத்தவாறு மெத்தன ஆயர்கள் நடந்து போகிறார்கள். அப்போது இல்லங்கள் தோறும் மொட்டுக்கள் மலரும்படியாக மாலை காலம் வந்தது. அது தனக்கென வாழா பிறர்க்குரியாளன் பண்ணன் சிறு குடிப்படப்பை நுண்ணிலை புன்காள் நெல்லிப்பைங்காய் தின்றவர் நீர் குடி சுவையின் தீவியமிழற்றி முகிழ்நிலா திகழ் தரும் மூவாத்திங்கள் பொன்னுடைத்தாலி என் மகன் ஒற்றி வருகுவையாயின் தருகுவன் பால் என விலங்கு அமர்கண்ணள் விரல் விழி பயிற்றி திதலை அல்குல் எம் காதலி புதல்வர் பொய்க்கும் பூங்கொடி நிலையே பால் கொடுக்கிறேன் வா என்று அந்த தாய் ஒரு பாவனை செய்து கொண்டு தெருவுக்கு வருகிறாள். அவள் நோக்கம் தெருவுக்கு வர வேண்டும் என்பது, தலைவன் வருகிறானா என்று பார்க்க வேண்டும் என்பது, அவனுடைய வரவுக்காக காத்திருக்க வேண்டும் என்பது. அதற்காக குழந்தையை அழைத்து உனக்கு பால் தருகிறேன் வா என்று அந்த மூவா அரும்பை அழைத்து மகிழ்கிறாள் தாய். அந்த நேரத்தில் அந்த தலைவனுடைய தேர் அங்கே வந்து நிற்கிறது. உடனே அதை பார்த்து அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். இந்த மகிழ்ச்சி காட்சியைத்தான் புலவன் நம் மனக்கண் முன் கொண்டு வந்து காட்டுகிறார்.